வெல்கம் டு பர்வீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6 மந்த் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு சர்லாக் வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம பர்வீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 கப் அளவுக்கு மக்கானா இதை எடுத்து வச்சிருக்கோம். அது கூட சிகப்பு அவல் அது 1/4 கப்பு, ஓட்ஸ் 1/4 கப்பு, பொட்டுக்கடலை 1/4 கப்பு, 10 பாதாம், 2 ஏலக்காய், இதெல்லாமே சேர்த்து வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மக்கானா வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுக்கணும். கருக வச்சிடாதீங்க. கலந்து விட்டுட்டே இருங்க இடையிடையே. பாருங்க, 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வதங்கினா போதும். ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி விட்டு பாருங்க, உடைச்சா உடையணும், அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ஓட்ஸ் போட்டுக்கலாம். ஓட்ஸ் கூட அவளையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். பாதாமே 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இப்போ இதே நல்லா லோ ஃப்ளேம் வச்சு கலர் எடுத்துகிட்டே இருக்கோம். இதில் நம்ம வந்து எந்த ஒரு சுகரும் சேர்க்கறது இல்லை, சால்ட்டும் சேர்க்கறது இல்லை. நல்லா கருகாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணிட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. வறுக்கும்போது நல்ல வாசனை வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ அடுப்பில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். எல்லாம் சேர்த்து மக்கானாவே சேர்த்து ஆற வச்சிடலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் கொட்டி நம்ம அரைக்க போகிறோம். நல்லா நைஸாக மாவை அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள், நைஸாக பொடியை அரைச்சாச்சு. இப்போ சலிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொட்டி சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த குருணையாக இருக்குது, அதெல்லாம் கீழே போட்டுருங்க, வேஸ்ட்டெல்லாம். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதே போல் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு பொடியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். காற்று போகாத அளவுக்கு நல்லா கனமாக மூடி வச்சுக்கோங்க. இது வந்து 10 to 15 நாள் வரையும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இது பொடி பவுடர் இருந்தாலும் சர்லாக் இருந்துச்சாலும் நீங்கள் கீழே கொட்டிடுறோம். மறுபடியும் புதுசாக தயாரிக்கணுமே தவிர இது யூஸ் பண்ணக்கூடாது. நான் என்னோடய குழந்தைக்கு வந்து 6 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பர்வீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.